ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான சோஷியலுக்கான மேப் தான் பார்க்க போகிறோம். ஆனால் மேப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்தியா அவுட்லைன் மேப் ஜாகிரஃபி மட்டும் படிச்சிங்கன்னா 8 மார்க்கு. அண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து வேர்ல்டு மேப்பும் இருக்குது, இந்தியா மேப்பும் இருக்குது. அந்த காந்தியன் லெசனில் இருக்குல்ல அந்த மேப்பும் இருக்குது. ஸோ அப்போது மொத்தமாக அதில் எது வரும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு 5 லெசனோட மேப் படித்தா 8 மார்க் சுலபமாக எடுத்தலாம். புக் இன்னும் கேட்குறாங்க. ஸோ எல்லாமே ஒரு பிடிஎஃப்பில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது இந்த வீடியோ தான் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. சும்மா அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணிட்டு போய் பிரயோஜனம் கிடையாது. 34 பேஜ் இருக்குது. 34 பேஜ் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்களா? ஸோ அதனால் 5 மார்க் வந்து அந்த 5 மார்க் வந்து கம்பல்சரி எழுதிதான் ஆகணும், எழுதிடுவீங்க. 8 மார்க் வந்து ஆப்ஷன் வரும், தமிழ்நாடு மேப் வரும், 6 சாய்ஸில் இந்தியா மேப் வரும். நம்ம இந்தியா எழுதிடலாம். ஓகேவா? தமிழ்நாடு மேப்பும் இதில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னு நீங்கள் படிச்சுக்கலாம். நான் இந்தியா மேப் மட்டும் சொல்லிடுறேன். அண்ட் ஹிஸ்ட்ரிலையும் வேர்ல்டு மேப்பும் அண்ட் இந்தியா அவுட்லைன் மேப்பும் சொல்லிடுறேன். ஸோ 8 + 5 13 மார்க் ரொம்ப முக்கியம். ஏன்னா மேப்பில் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறீங்க, ரொம்ப வீக்காக இருக்கவங்க கூட. எங்கே புள்ளி வைக்கணும், எந்த இடத்துல அதாவது டைரக்ஷன் தப்பாக போடக்கூடாது. அதே மாதிரி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக எழுதணும். கொஞ்சம் மேலே கீழே எழுதினா கூட மார்க் கிடைக்காது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூட் குரோயிங் ஏரியா, காட்டன் குரோயிங் ஏரியா அந்த மாதிரிலாம் கேட்கும்போது வரைஞ்சி காட்டணும். ஸோ சம்திங் எல்ஸ் அவங்க டினோட் பண்ணணும். நீங்கள் அதுக்குன்னு ஜூட்டு அப்படின்னா அந்த இதெல்லாம் வரைய வேண்டாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டினோட் பண்ணணும். ஏதோ கட்டம் போட்டோ இல்லை ஸ்டாரை போட்டோ அதை டினோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நான் சொல்கிறேன், அப்படியே கவனிச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், லைக் பண்ணலாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நான் நேற்றே ஆல்ரெடி கொஸ்டின் ஆன்சர் போட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ மேப் பார்த்தலாம். இது வந்து இந்தியா அவுட்லைன் மேப்பு ஹிஸ்ட்ரியோடது. கண்டிப்பாக 5 மார்க் கம்பல்சரி 5 மார்க்கு. இதை மட்டும் பார்த்தா போதும். பாருங்கள், மெருட், இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. பார்லே, லக்னோ, கான்பூர், குவாலியர், ஜான்சி, அலகாபாத், பாரக்பூர். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த இடத்துல இப்போ குவாலியருங்கிற இடத்துல கான்பூர் இருக்குது. அந்த கான்பூர் எங்கே புள்ளி வச்சுருக்காங்களோ அதுதான் கான்பூர். தவிர நீ சும்மா கான்பூர் எழுதுனா மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு கம்மி. சில டீச்சர்ஸ் புள்ளி வச்சா மார்க் போடுவாங்க. சில டீச்சர்ஸ் வந்து புள்ளியெல்லாம் வேண்டாம், அந்த டினோஷன்லாம் பண்ண வேண்டாம், சாதாரணமாக எழுதுனா மார்க் தந்துடுவாங்க, பப்ளிக்கில் தந்துடுவாங்க. ஆனால் டீச்சர்ஸ் பொறுத்து எல்லாமே அமையும். ஸோ அதனால் நீங்கள் டாட் வச்சு எழுதிக்கங்க. அடுத்தது நேஷ்னல் இந்தியன் மூமெண்ட்டு. ஸோ இதுவுமே நம்மளுடைய ஹிஸ்ட்ரி இந்தியா அவுட்லைன் மேப்பு. ஜாலியன்வாலா பாக் அப்படின்னு கேட்க மாட்டாங்க, அமிர்தசர்னு கேட்பாங்க. கோரக்பூர், சௌரி சௌரா, சம்பாரன், இது மூணுமே ஒரே இடத்துல இருக்குது. கல்கட்டா அண்ட் வர்தா, சத்தாரா, பாம்பே, பார்டோலி, கேதா, வேதாரண்யம். நீங்கள் கேதா, பார்டோலி, பாம்பே, சத்தாரா ஒரு பக்கம் இருக்குது. கல்கட்டா இங்கே இருக்குது. நிறைய பேர் இங்கே போடுவீங்க, தப்பாக போட்டுறதுங்க. அதே மாதிரி வேதாரண்யம் தமிழ்நாட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த மவுண்டெயின் ரேஞ்சு முடிஞ்சு, ஹிஸ்ட்ரி மேப் முடிஞ்சு, வேர்ல்டு மேப் அப்புறம் பார்த்துக்கலாம். மவுண்டெயின் ரேஞ்சில் காரக்கோரம் ரேஞ்சு, லடக் ரேஞ்சு, ஜாஸ்கர் ரேஞ்சு, சிவாலிக் ரேஞ்சு, ஆரவாலி ரேஞ்சு. ஸோ இது எல்லாமே புக் பேக்கில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸு, ஈஸ்டர்ன் காட்ஸு புக் பேக்கில் அப்படியே அந்த ஃபஸ்ட் லெசனில் என்ன இருக்குமோ அதை அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ரேஞ்செல்லாம் வரும்பொழுது இந்த லைன் கரெக்டாக போட்டு இந்த மாதிரி டினோஷன் பண்ணணும். ஏன்னா அது ரேஞ்சுங்கிறது குறிக்குது, புரியுதுங்களா? சிவாலிக் ரேஞ்சு பாருங்கள் இப்படி போட்டுருக்கோம். இந்த மாதிரி ரேஞ்சுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது நார்த்தன் கிரேட் பிளெயின்ஸ். அதாவது இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா வேணால் பார்த்துக்கோங்க. பிளெயின்ஸ் வராது. ரிவர்ஸில் நீங்கள் பார்த்துட்டாங்க, கண்டிப்பாக ஒரு ரிவர் வரும். கங்கா, யமுனா, இண்டஸ், நர்மதா, தப்தி, கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி, காவேரி, பிரம்மபுத்திரா. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ரிவர்னால் ரேஞ்சுக்கு ஒரு மாதிரி போடணும், ரிவருக்கு வந்து பாருங்கள் நெளிஞ்ச மாதிரி போட்டிருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் போட்டு காட்டணும். ரெண்டுக்குமே ஒரே மாதிரி போட்டால் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாட்டோ. கண்டிப்பாக ஒரு பிளாட்டோ வரும். மால்வா பிளாட்டோ, சோட்டாநாகப்பூர் பிளாட்டோ இங்கே தான் இருக்கும், இந்த சைடு தான் இருக்கும். டெக்கன் பிளாட்டோ இது ஃபுல்லாக இருக்குது. இவங்க எப்படி வரைஞ்சிருக்காங்களோ அதே மாதிரி வரைங்க, ரவுண்ட் போட்டு இந்த மாதிரி வரைங்க, சரியா? ஓகே. அடுத்த சாயில்ஸ், கண்டிப்பாக சாயில்லையும் கேட்பாங்க. ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் மேலே இருக்கும், அலுவியல் சாயில் இங்கே, டெசர்ட் சாயில் இங்கே, பிளாக் சாயிலிங். இந்த இடத்துல இப்படி பப்ளிக் எழுதுனா மார்க் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் நீங்கள் ஸ்கூலில் அப்படி எழுதாதீங்க, பப்ளிக்லேயும் நல்லா பண்ணுங்கள். எப்படின்னா, இதுக்கு வந்து நான் சாயில்ஸ் தானே, நீங்கள் வந்து வரைஞ்சி ஏதோ ஒரு டினோஷன் கொடுங்க, கட்டம் போட்டு வரைகிறதோ இல்லை ஸ்டார் போட்டு வரைகிறதோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இங்கே நம்ம வந்து எழுதிடலாம். இங்கே சைடில் எழுதி நம்ம வந்து சாயில்ஸ், என்ன சாயில், அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லி சைடில் ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம இண்டிகேஷன் கொடுத்துடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் டேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பக்ரானங்கல் டேமு, தமோதர் டேமு, ஹீராகுட் டேமு, மேட்டூர் டேம். ஸோ இந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா 4 டேம் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு டேம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த
ஸ்போர்ட்ஸில் வந்து கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர், ஆனால் கேட்பாங்க. பாரதீப் வந்து ஒரு பப்ளிக்கில் வந்தது. மும்பை தெரியும், சென்னை தெரியும், பெங்களூர், கொச்சின், தூத்துக்குடி, பனாஜி, விசாகப்பட்டினம். ஸோ எது வேணாலும் கேட்கலாம், அதனால் இதையும் பார்த்துருங்க. அடுத்தது நேச்சுரல் கேஸ், 3 ஊர் தான், அது மட்டும் பார்த்துருங்க. அடுத்தது பீக்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதாவது K2, மவுண்ட் K2ன்னு சொல்லுவாங்க. குட்வின் ஆஸ்டின், மவுண்டைன் எவரெஸ்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் தொட்டப்பட்டா, ஆனைமுடி பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டில் கேட்பாங்க. மகேந்திரகிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். கல்ஃப் வந்து புக் பேக் கிடையாது. கல்ஃப் ஆஃப் கட்ச் இந்த இடத்துல வரும். ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள், எழுத முடியாதனால ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. கல்ஃப் ஆஃப் கம்பட் இந்த இடத்துல வரும் உள்ளார. அடுத்து கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்த கேப்பில் வரும், ஸ்ரீலங்காவுக்கும் நம்மளுடைய தமிழ்நாடுக்கு கேப்பில் வரும். அடுத்து கோஸ்ட், கொங்கன் கோஸ்ட்டு, மலபார் கோஸ்ட்டு, கோரமண்டல். கோஸ்ட்னாலே வெளியே வந்துடணும், காட்ஸ்னால் உள்ளே வந்துடணும். அடுத்தது கோஸ்டல் பிளெயின். ஸோ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின். அடுத்தது ஐலாண்டு பாருங்கள், வெளியே தான் இருக்கணும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு என்ன வரும், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா காவரெட்டி, அதுக்கப்புறம் லக்ஷதீப். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஐலாண்டு கேட்பாங்க. இது போர்ட் பிளேயர்னு ஒன்று இருக்குது, அது கேட்குறக்கு வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அடுத்து பேடி க்ரோயிங் ஏரியா. இது ஃபுல்லாக பேடி க்ரோயிங் ஏரியாலாம் வரைய வேண்டாம். இதில் ஏதோ ஒரு இடத்த மேட்ச் பண்ணி அப்படியே சும்மா வரைஞ்சி இங்கே அஜெண்டா எழுதி, ஓகேவா. அடுத்தது சுகர் கேன், காட்டன், ஜூட்டு. ஸோ சுகர் கேன் இங்கே இருக்கும், ஜூட்டு இதே மாதிரி வரைஞ்சி. நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து வரையணும் அவசியம் இல்லை. ஏதோ ஷேடட் கொடுங்க, இல்லை பாக்ஸ் மாதிரி போடுங்க, அந்த மாதிரி. அடுத்து வீட் க்ரோயிங் ஏரியா இந்த இடம். அடுத்தது டீ அண்ட் காஃபி க்ரோயிங் ஏரியா. ஒன்று தான், டீ அண்ட் காஃபி க்ரோயிங் ஏரியா தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்த்துக்கோங்க. ஆனால் அசாம்லேயும் இருக்குது, ஓகேவா. மினரல் ஆஃப் இந்தியா. மினரல் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, காப்பரு, மேங்கனீஸு, பாக்சைட், மைக்கா. அவ்வளோ சீக்கிரம் கேட்ட மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து ரினியூவல் ரிசோர்ஸ், இதுவும் கேட்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. லேக்ஸ்லேயுமே வந்து சில்கா லேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், புலிகெட் லேக் இம்பார்ட்டன்ட், கொல்லாறு லேக்கு, சம்பார் லேக்கு, அதுக்கப்புறம் ஊலார் லேக். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் அதிகமாக இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அடுத்தது சவுத் வெஸ்ட் மான்சூன் இன் இந்தியா. இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து நமக்கு டேரெக்ஷன் கரெக்டாக இப்படி போட்டு இந்த மாதிரி போடணும், ஓகேங்களா. இப்போ எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி போடுங்க. அடுத்தது நார்த் வெஸ்ட் டைரக்ஷன், இப்படி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று, அவ்வளோதான். அடுத்தது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், சுந்தரபன்ஸு, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு, கொடியக்கரை மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஸோ எது வேணாலும் கேட்கலாம். சுந்தரபன்ஸ் வந்து புக் பேக் தான், இது பார்த்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. அடுத்தது வைல்ட் லைஃப் அண்ட் சான்ச்சுரி பயோஸ்பியர், இதுவும் புக் பேக் தான். பண்ணா புக் பேக்கு, அகஸ்தியமலையும் புக் பேக் தான், பார்த்துக்கோங்க. ஆனால் இது 2 புக் பேக் இல்லை, ஆனால் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. சென்னை, மும்பை, கொல்கட்டா, நியூ டெல்லி. நீங்கள் இந்த பேரில் எழுத வேண்டாம், நியூ டெல்லி, கொல்கட்டா, மும்பை, சென்னை. நேம் எனி ஒன், அதாவது மார்க் எனி ஒன் ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு கேட்டால் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அவனே சென்னை, கொல்கட்டான்னு கொடுத்தா அதுதான் நீங்கள் போடணும். அடுத்து NH44 எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் என்னென்னா, எவ்வளோ ஊர் பேர் எழுதுறது என்ன கேட்டிங்கன்னா, ஸ்ரீநகர், நியூ டெல்லி, ஜான்சி, சேலம், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, ஹைதராபாத், நாக்பூரும் நடுவில் எழுதுனா நல்லாயிருக்கும். ஸோ இந்த 6லேருந்து 7 ஊர் எழுதுனா தான் மார்க் வந்து நம்ம கொடுக்கும். பட் இருந்தாலும் ஒரு 3 ஊர் தான், 3 ஊர் போட்டாலும் போதும். பட் இருந்தாலும் கரெக்டாக வராது பாருங்கள், அந்த புள்ளியாக கரெக்டாக வச்சு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது போட ட்ரை பண்ணுங்கள். ரெயின்ஃபால் ரீஜன் கண்டிப்பாக கேட்பாங்க. பிலோ 50 சென்டிமீட்டராக இங்கே ஹெவி ரெயின்ஃபால் புக் பேக்கு கேட்பாங்க இந்த இடத்துல. அடுத்தது சேரப்புஞ்சியில் ஹெவி ரெயின்ஃபால் இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது, ஓகே. அடுத்தது அதர் இம்பார்ட்டன்ஸ், பம்மீர் நாட்டு வந்து புக்கின்னு. அப்புறம் அவ்வளோதான், தண்டி, சத்தாரெல்லாம் பார்த்துட்டோம். சென்னை தெரியும். இங்கே பாருங்கள், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின்னு கேட்டால் பெங்களூரு. அவங்க கேட்பாங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னா பெங்களூரு, ஓகேவா. அதே மாதிரி மோஸ்ட் எஜுகேட்டட் ஸ்டேட் லிட்ரஸி வந்து கேரளா. அதுவும் மோஸ்ட் எஜுகேட்டட் ஸ்டேட் லிட்ரஸி, இன்னொரு பேர் என்னது லிட்ரஸின்னு கேட்டுருவோம் சில டைம். அப்புறம் பார்க் ஸ்டேட் பார்த்துக்கோங்க. அப்புறம் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு கேட்டால் சென்னை, அப்படி தான் கேட்பாங்க. அடுத்து ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ், அதையும் 4 ஊர் தான் இருக்குது, பார்த்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு ஜாகிரஃபி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, 8 மார்க் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வேர்ல்டு மேப் வந்து இது பாருங்கள், நல்லா உன்னிப்பாக கவனிங்க. இந்த இடத்துல எல்லாமே மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். கிரேட் பிரிட்டனு, ஜெர்மனி, துருக்கி, இட்டாலி, ஃப்ரான்ஸ், மொரோக்கோ. இது அப்படியே புக் பேக்கு அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது வேர்ல்டு வார் மேப் 2.
ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஹங்கேரி, ஆஸ்திரேலியா, ரொமேனியா இங்கெல்லாம் பாருங்கள் மைனூட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து கரெக்டாக மார்க் பண்ணல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மார்க் கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், ஒருவேளை ஆஸ்திரேலியா தூக்கி போஸ்னியா வந்து அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணினா மார்க் கிடைக்காது. ஓகேவா? அதனால் கொஞ்சம் மைனூட்டாக இருக்குது, பார்த்து மார்க் பண்ணுங்கள். இந்த வேர்ல்டு மேப்பே இதுதான் பிரச்சனை. அடுத்த மீதி இருக்க வேர்ல்டு மேப்பு இதுதான். இதுவும் புக் பேக் தான். சான் ஃப்ரான்சிஸ்கோ, அப்புறம் ஜெர்மனி, அதுக்கப்புறம் ஹிரோஷிமா, நாகசாக்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்டலி, இங்கிலாண்டு. ஏன்னா ஹிரோஷிமா, நாகசாக்கி ஜப்பான் ஏன் கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல அந்த குண்டு போட்டாங்க இல்லையா, நியூக்ளியர் பாம் வந்து போட்ட இடம். ஸோ அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, பார்த்துக்குங்க. இட்டலியும் கேட்குறாங்க, ஹவாய் ஐலாண்டும் கேட்குறாங்க, சென்ட் ஃப்ரான்சிஸ்கோ கேட்குறாங்க. ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ மொத்தத்தில் இந்த 34 பேஜ் மேப்பை எல்லாமே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. 2-3 மேப் மட்டும் வேண்டாம். அந்த பிளெயின்ஸ் வேண்டாம், அப்புறம் லேக்ஸு, அவ்வளோதான். லேக்ஸில் கூட சில்கா லேக் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தவிர மீதி எல்லாமே சிங்கிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாகவே படிச்சிடலாம். மேப்பை பொறுத்த வரைக்கும் இதுவே பப்ளிக்கில் போதுமானது. இப்போவும் இதே தான், பப்ளிக்லேயும் இதே தான். மேப்பில் விட்றாத. இந்த ஃபெயில் ஆகிற பசங்க வந்து மேப்பில் 13 மார்க் எடுத்தாலே பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் மேப்பில் விட்றாது. தேங்க்யூ.